friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான நான் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ subscribe பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற bell icon பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பட்டர் நான் தந்தூர் இல்லாம அடுப்புலயே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பவுல்ல 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் நல்லா பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சுகர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/3 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அந்த தயிரோட மாவை ஃபுல்லாக கம்பைன் பண்ணிக்கோங்க. சுகர் எதுக்கு சேர்க்குறோம்னா அந்த ஸ்பாட்ஸ் வரும்ல நான்ல கொஞ்சம் கேரமலைஸ் ஆகி வர்றதுக்காக தான் நம்ம சுகர் சேர்த்துக்கிறோம். நல்லா கம்பைன் பண்ணதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு நல்லா வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. கையில் மாவு ஒட்டாத வரைக்கும் நல்லா பிணைஞ்சுக்கோங்க. இது நம்ம ஈஸ்ட் சேர்க்காம செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே ஈஸ்ட் சேர்க்கறதா இருந்தால் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ சுத்தமாக கையில் மாவு ஒட்டாத வரைக்கும் பிசைஞ்சாச்சு. 10-15 நிமிஷம் நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா நல்லா பட்டர் நான் சாஃப்டாக கிடைக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெய் மாவில் இன்கார்பரேட் ஆகிற வரைக்கும் பிசைஞ்சுக்கோங்க. கையில் சுத்தமாக மாவு ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் மேலே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மாவு காயாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஒரு ஈரமான துணியை வச்சு மூடுறதோ இல்லை ஒரு தட்டு போட்டு 2 மணி நேரம் தனியாக ஊற வச்சுருங்க. 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா நல்லா மாவு சாஃப்ட் ஆகி ஒரு 5 நிமிஷம் அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு 5 to 6 உருண்டை வரைக்கும் நமக்கு கிடைக்கும். மீடியமான சைஸில் நான் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கட்டையில் கொஞ்சமாக ட்ரை மைதா மாவு சேர்த்துட்டு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இழுக்கிறோமோ அது வரைக்கும் நல்லாவே இழுத்துட்டு வரும். பட் ரொம்ப தின்னாக ஒரு தேய்ச்சிட வேண்டாம், மீடியமான சைஸில் தேய்ச்சிக்கோங்க. ரவுண்டான ஷேப்லேயோ இல்லை சிலிண்டரான ஷேப்லேயோ நீங்கள் தேய்ச்சிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு அதுக்கு மேலே லைட்டாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா அது அப்படியே ஸ்டிக் ஆகிக்கும். மேலே கருப்பு எள்ளு இருந்துச்சுன்னா அது கூட மேலே தடவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா ஈஸியாக அழகாக ஸ்டிக் ஆகிக்கும். இப்போ நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் நான் தேய்ச்சி எடுத்திருக்கேன். இதே மாதிரி மீதி இருக்கிற உருண்டையும் நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சைட் நல்லா தோசைக்கல்ல ஸ்டிக் பண்ணி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுறப்ப நான் ஸ்டவ்லேயே தான் வச்சு காமிச்சிருக்கேன். இதே இது நீங்கள் தந்தூர் அடுப்பு இருந்துச்சுன்னா அதை மேலாப்பில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ளிப் பண்ணி போடுறது ஈஸியாக இருக்கும். பேக் சைடில் நல்லா தண்ணியை வச்சு ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியை வச்சு தொட்டு எடுத்தீங்கன்னா அந்த கல்லில் நல்லா ஒட்டி உங்களுக்கு அந்த பேக் சைடு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி கிடைக்கும். இப்போ ஃப்ரண்ட் சைடு நமக்கு வேக வைக்கிறதுக்காக அடுப்பில் காமிச்சு ஒரு டாங்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி காமிச்சிங்கன்னா அந்த பர்ன்ட் மார்க்ஸ்லாம் விழுந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற நானையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் அழகாக பபிள்ஸ் தெரியுது பாருங்கள். அது வரைக்கும் ஒரு சைடு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆப்போசிட் சைடு அடுப்பில் காமிச்சு வாட்டி எடுக்கணும். 2 சைடும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் மேலாப்பில் கொஞ்சம் பட்டர் தடவி நீங்கள் எடுத்தீங்கன்னா சூப்பரான பட்டர் நான் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கூட பன்னீர் பட்டர் மசாலா தால் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட்டர் நானுக்கு பதிலாக கொஞ்சமாக அந்த பட்டர்லேயே கார்லிக்கை பொடியாக கட் பண்ணி அதையும் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா கார்லிக் நான் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.